ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாயில் மெக்கானிக்ஸில் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இண்டெக்ஸ் ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இ மேக்ஸ் மைனஸ் இ பை இ மேக்ஸ் மைனஸ் இ மினிமம். இ மேக்ஸ்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் வாய்ட்ஸ் ரேஷியோ, ஈன்றது உங்களுக்கு வந்து நேச்சுரலாக உள்ள வாய்ட்ஸ் ரேஷியோ, இ மினிமம்ன்றது மினிமம் வாய்ட்ஸ் ரேஷியோ. ஸோ சாயில் அட் த லூசஸ்ட் ஸ்டேட்னா இஸ் ஈக்குவல் டு இ மேக்ஸாக இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து டென்சிட்டி ஐடி வந்து என்னது 0வாக இருக்கும். சாயில் அட் டென்சஸ்ட் ஸ்டேட்னா இஸ் ஈக்குவல் டு இ மினிமமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து 100% இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இது. ஸோ ஐடி வேல்யூ வந்து எப்போவுமே வந்து என்ன இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஸோ டென்சிட்டி இண்டெக்ஸ், ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாயில் டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து நம்ம லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து ஓவன் ட்ரையிங் மெத்தட். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். ஸோ W1 W2 W3 3 வேல்யூஸ் இருக்கும். ஸோ W1ன்றது வெயிட் ஆஃப் கண்டெய்னர், W2ன்றது கண்டெய்னரில் நீங்கள் போடுற வெட் சாயில் ப்ளஸ் வெயிட் ஆஃப் கண்டெய்னர். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ட்ரையிங் இன் த ஓவன் ஃபார் 110 டிகிரி செல்சியஸ் ஃபார் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கக்கப்புறம் நீங்கள் வெயிட் எடுத்தீங்கன்னா அதுதான் W3. அப்போ வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து என்னது W2 மைனஸ் W1, வெயிட் ஆஃப் சாலிட் வந்து W3 மைனஸ் W1. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் கிடச்சிடும். இன்ஆர்கானிக் சாயில் அப்படின்னா 105 to 110 டிகிரி செல்சியஸ் ஃபார் 4 ஹவர்ஸ் வைக்கணும். மற்றபடி நீங்கள் சாயில் சாம்பிள் எடுத்திங்கன்னா 110 டிகிரி செல்சியஸ் ஓவனில் ஃபார் 24 ஹவர்ஸ் நீங்கள் வைக்கணும். சப்போஸ் ஜிப்சம், கிளே இந்த மாதிரி சாயிலாக இருந்துச்சுன்னா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா வாட்டர் கண்டென்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்குது. சாண்ட் பாத் மெத்தட், ஸோ இந்த ரேபிட் ஃபீல்டு மெத்தட், டார்ஷன் பேலன்ஸ் மாய்ஸ்சர் மீட்டர் மெத்தட், அடுத்து கால்சியம் கார்பைட் மெத்தட், நெக்ஸ்ட் வந்து பைக்னோமீட்டர். ஸோ பைக்னோமீட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். இது வந்து குயிக் லேப் மெத்தட், நம்ம லேப்லலாம் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு W1ன்றது எம்டி பைக்னோமீட்டர், W2ன்றது பைக்னோமீட்டர் ப்ளஸ் ட்ரை சாயில், அடுத்தது பைக்னோமீட்டர் சாயில் வாட்டர் ஆட் பண்ணுவீங்க, லாஸ்ட் வந்து பைக்னோமீட்டர் ப்ளஸ் வாட்டர். ஸோ இதோட எல்லா வெயிட்டுமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபார்மில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் கிடச்சிடும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பைக்னோமீட்டர் மெத்தடில் யூ கேன் ஃபைண்ட் போத் வாட்டர் கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இது எல்லாமே ஃபீல்டு மெத்தட்ஸ் தான். அடுத்தது மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிட்டர்மினிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மெஷரிங் ஃப்ளாஸ்க், பைக்னோமீட்டர், கேஸ் ஜார், டென்சிட்டி பாட்டில் மெத்தட், ஷ்ரிங்கேஜ் லிமிட் மெத்தட். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மெத்தட்ஸ் டிட்டர்மின் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். ஸோ இதுக்கு வந்து ஒரு 6 மெத்தட் இருக்குது. கோர் கட்டர், ஃபீல்டு மெத்தட், சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து லெபார்ட்டரியில் பண்ணியிருப்பீங்க இந்த டெஸ்ட் எல்லாமே. வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட், சப்மர்ஜ் டென்சிட்டி, ரப்பர் பலூன், ரேடியேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து லேபில் பண்ணியிருப்பீங்க. If you like this video, please subscribe our channel and follow our channel for more updates.